நிலம் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு காடும் மலையும் எப்போதும் அதிசயமானதாகவே இருக்கின்றன. அதனால்தான் காடுகளும் மலைகளும் எண்ணற்ற புதிர்களோடு இருப்பதாக சமதளங்களில் வாழும் சாதாரண மக்கள் நினைக்கின்றனர். மனித இனம் தோன்றிய காலம் தொட்டு சமதளங்களில் இருந்து காடுகளுக்கும், காடு மலைகளில் இருந்து சமதளங்களுக்கும் குடியேற்றம் நிகழ்ந்தபடியே இருந்திருக்கின்றன. காட்டு வாழ்க்கையை குறும்பரியின குழந்தைகள் மட்டுமல்ல, தங்களின் வாழ்வாதாரமாக பழகிக்கொண்ட எண்ணற்ற பழங்குடியின குழந்தைகளுக்கு காடு என்பது விளையாட்டு மைதானமாகவே இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்தில் சொல்லித்தரப்படும் இயற்கை சார்ந்த பாடங்களை இங்குள்ள 5 வயது குழந்தை கூட அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் அவர்களிடம் உரையாடும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த சில வருடங்களாகத்தான் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லத் தொடங்கியிருக்கின்றனர். முந்தைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களில் படிப்பறிவு கொண்டவர்களின் சதவிகிதம் மிக குறைவாகவே இருக்கிறது. ஒரு விளக்கின் ஒளி மற்ற தீபங்களுக்கு பரவுவது போல ஆர்வமுள்ள சிலரால் நீலகிரியில் உள்ள பழங்குடியின குழந்தைகளுக்கு கல்வி கிடைத்து வருகிறது. இங்குள்ள மக்கள் தங்களின் கல்வி விளக்கு என்று ஒரு நல்லாசிரியரை சுட்டிக்காட்டுகின்றனர். அவரை சந்திக்க நாம் கீழ்கோத்தகிரியில் உள்ள ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும். இது தேனாடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளி. மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தினால் இந்த பள்ளிக்கூடம் 2005ஆம் ஆண்டு மூடு விழா காண இருந்தது. அந்த சமயம்தான் தர்மராஜ் இங்கு ஆசிரியராக பொறுப்பேற்றார். எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத இந்த பள்ளிக்கூடத்தை தற்போது நவீன கல்விக்கூடமாக மாற்றியிருக்கிறார் திரு தர்மராஜ். அதோடு பள்ளிக்கு வராத பழங்குடியின குழந்தைகளின் வீட்டிற்கு சென்று கல்வியின் அவசியத்தை புரிய வைத்து பள்ளிக்கு வரவழைத்திருக்கிறார். திரு தர்மராஜ் அவர்களின் முயற்சியால் பள்ளி கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது. நகரத்தில் உள்ள மாணவர்கள் கற்றுக்கொள்கிற அனைத்து பாடத்திட்டங்களையும் இங்குள்ள கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களும் கற்றுக்கொள்கின்றனர். திரு தர்மராஜின் சேவையை பாராட்டி பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. 2001 முதல் 2005 வரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். அப்பொழுது இந்த 2005ஆம் ஆண்டு இந்த பள்ளிக்கு வரும்பொழுது இந்த பள்ளி மிகவும் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருந்த காரணத்தினால் அரசினுடைய ஆணையின் அடிப்படையில் இந்த பள்ளி மூடும் தருவாய்க்கு சென்றது. அதன் பிறகு என்னுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இந்த பள்ளி மீட்டு கொணரப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக 10 மாணவர்கள் குறையாத வண்ணம் இந்த மாணவர்களின் எண்ணிக்கையை நிலைநிறுத்தி இருக்கின்றேன். அதற்கு காரணமாக முதலாவதாக இந்த பள்ளியினுடைய வளாகத்தை மற்ற பள்ளிகளை விட வேறுபட்டு நிற்கக்கூடிய வகையில் ஓவியங்கள் நானே வரைந்து அந்த ஓவியங்களின் மூலமாக பெற்றோர்களுக்கும் இந்த கிராமத்தின் பாலும் அவர்களுக்கு ஈடுபாடு வர வேண்டும் என்ற நோக்கில் அதனை நான் கொண்டு வந்தேன். மாணவர் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய எனது பள்ளியில் இதுவரை சுமார் 7 மாணவர்களை மாநில அளவிலான ஓவிய போட்டியில், அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஓவிய போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கின்றேன். பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அந்த போட்டியில் எங்கள் பள்ளி மாணவர்கள், அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மாணவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டு 7 முறை ஆறுதல் பரிசினை வென்றிருக்கிறார்கள் மாநில அளவிலான போட்டியில். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழக அரசின் சார்பாக நடத்தப்பட்ட சிறந்த ஆசிரியர்களுக்கான அந்த போட்டித் தேர்வில் நான் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து மாநில அளவிற்கு தகுதி பெற்றிருக்கின்றேன். இங்குள்ள குழந்தைகள் காட்டு வழியில் பயணம் செய்தே பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இதனால் காட்டு விலங்குகளால் ஏற்படும் தொல்லைகள், மழை காலத்தில் இருக்கிற இடர்பாடுகள் இவையெல்லாம் கடந்தே மாணவர்கள் கல்வி கற்க வருகின்றனர். பள்ளிக்கு வரும் மாணவர்களை கருத்தில் கொண்டு போக்குவரத்து வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பது தர்மராஜ், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் விண்ணப்பமாக இருக்கிறது. இயல்பிலேயே இயற்கை சார்ந்த நுண்ணறிவு கொண்ட குறும்பரியின குழந்தைகள் மேலும் முன்னேறுவதற்கு கல்வி மட்டுமே பெருந்துணை புரியும்.